வணக்கம் மக்களே, நான் குணா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 18 தமிழ் இன படுகொலை நாள். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா இதுக்கு காணொளி போட்டிருக்கேன் நான். தமிழ் இன படுகொலைனா என்னென்ன நடந்தது, அங்கே எப்படிலாம் நம்மளை வந்துட்டு வஞ்சத்தினால் வீழ்த்தினாங்க 20-30 நாடுகள் சேர்ந்து அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். அதை பற்றி தெரியாதவங்க இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், அதை போய் பாருங்கள். இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் வந்திருக்கும் தஞ்சாவூரில். இது பார்த்திங்கன்னா இந்த முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டத்தில் நடந்த இனப்படுகொலையோட நினைவு இடம் இது தஞ்சாவூரில் இருக்குது. ஐயா ராமன் அவர்களையும் ஐயா முருகேசன் அவர்களையும் மே 18 மாலை நேரம். இது உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய பொதுச் செயலாளர் நாம தமிழ்மணி அவர்களை இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இலங்கையில் அந்த மக்கள் வந்துட்டு பண்ணுற அவலத்தை பார்த்து தமிழ்நாட்டில் தீக்குளித்து இதை தடுக்கணும்னு முயற்சி செய்து உயிர் நீத்த தியாகிகள். இதுதான் இந்த வீர வணக்கம் செலுத்துகிற அக்னி தூண். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்காலில் கடைசி நேரத்தில் செத்து அந்த மண், செங்குருதியான மண், நந்திக்கடல் நீர் அதெல்லாம் உள்ளே இருக்குது, காட்டுறேன். அங்கே அந்த கொடுமைகளை வந்துட்டு சித்தரிக்கிற வகையில் கல்லில் செதுக்கியிருக்காங்க. சரணாயகன் தலைமையில் ஒரு 30 ஆண்டு காலம் காந்திய வழியிலான அறவழி போராட்டத்தை, இந்த ஒடுக்குமுறைகளை, அடக்குமுறைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பிரபாகரனோட கடைசி பையன் பாலச்சந்திரன் அவங்களோட நியூஸ்க்கு மாலை போட்டிருக்கிறதா ஒரு பையன். இது இங்கே அந்த வளாகத்துக்குள்ளேயே இருக்க சிறுவர் பூங்கா. பயன்படுத்தி ஒரு விடுதலை போராட்டத்தை கொடுத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைய தமிழ் மண்ணுக்காக போராடி உயிர் நீர்த்த நம்ம முன்னோர்களோட படங்களும், புலிகளில் உயிர் நீர்த்த நம்ம விடுதலை புலிகளை சேர்ந்தவங்க அவங்களோட படங்களும் இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காணொலியில் பார்க்குற விஷயம் இல்லை மக்களே. கண்டிப்பாக எல்லோரும் நேரில் வந்து பாருங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகாத காரியம். அப்புறம் அவர் பிரபாகரன் ஐயா அவங்க வீட்டில் இருந்து எடுத்த போட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நந்திக்கடல் நீர், இலங்கையிலேருந்து தமிழர்கள் இழந்தனர். பூரா நீங்கள் பார்த்தது பூரா தமிழர்கள் இந்த நிலப்பகுதிகள். அந்த நிலப்பகுதியிலேருந்து மண்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. கேரளாவில் போன தேவிகுளம், பீர்மேடு, அந்த மக்களின் ஒரு இனம் தன்னுடைய அழிவை, மிகப்பெரிய அழிவை அதை எதிர்கொண்ட போதும் வந்த உலக வரலாற்றில் பல வரலாறுகள் இருக்கின்றன. அதுபோல வரலாற்றில் உயரம் படைந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றி இங்கே குறிப்பிட்டார். எந்த இடத்திலும் இத்தகைய பேரழிவு ஏற்பட்டதில்லை. 2009 மே மாதம்
17, 18, 19 அந்த 3 நாட்களும் ஐநா பேரவை எந்தெந்த கொடும் ஆயுதங்களை எந்த நாடும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறதோ அந்த கொடிய ஆயுதங்களை, நச்சு வாயு குண்டுகளை, உடம்பில் அதன் ஒரு துடிப்பட்டாலே உடல் பற்றி எரியக்கூடிய நெப்போபாம் குண்டுகளை, இன்னும் பல வகையான ஆயுதங்களை எல்லாம், கொடிய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி இரவு பகல் பாராது நம்முடைய மக்களை, பெரியவர்கள், குழந்தைகள், மற்றவர்கள் இந்த பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அனைவரையும் கொண்டு குவித்தனர். உலக நாடுகளில் பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுடைய மண்ணை மீட்பதற்காக ஆயுதம் தாங்கி போராடி இருக்கின்றன. மேதத்தில் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே புலிகள் போராடிய போது எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அரசும் அவர்களுக்கு எவ்விதத்திலும் துணை நிற்காததோடு மட்டுமல்ல, 20க்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடி விடுதலை புலிகளை அடக்குவதற்கு சிங்கள ஏகாதிபத்திய அரசுக்கு துணை நின்றன. ஆனாலும் விடுதலை புலிகள் எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து போராடினார். வீர வணக்கம், வீர வணக்கம். வாய்க்காலில் தண்ணீர் ஈந்த, வாய்க்காலில் தண்ணீர் ஈந்த, வாய்க்காலில் தண்ணீர் ஈந்த, வாய்க்காலில் தண்ணீர் ஈந்த ஈழ மக்களுக்கு வீர வணக்கம், ஈழ மக்களுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மக்களை காக்க தன்னுயிர் ஈந்த, மக்களை காக்க தன்னுயிர் ஈந்த, மக்களை காக்க தன்னுயிர் ஈந்த, மக்களை காக்க தன்னுயிர் ஈந்த விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம், விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மறக்க மாட்டோம், 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 மறக்க மாட்டோம். தமிழ் இனத்தை படுகொலை செய்த, தமிழ் இனத்தை படுகொலை செய்த, தமிழ் இனத்தை படுகொலை செய்த தமிழ் இனத்தை படுகொலை செய்த கொலைகாரர்களை மறக்க மாட்டோம், கொலைகாரர்களை மறக்க மாட்டோம். வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. நந்தி கடலில் சிந்திய ரத்தம், நந்தி கடலில் சிந்திய ரத்தம், நந்தி கடலில் சிந்திய ரத்தம், நந்தி கடலில் சிந்திய ரத்தம். வீண் போகாது, வீண் போகாது. வீண் போகாது, வீண் போகாது. இந்த வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வு நிறைவடைந்தது மக்களே. இது பற்றி இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா பேருக்கு தெரியல, எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேவைன்னா இந்த காணொலியை கூட பகிருங்க எல்லாருக்கும். இது குறித்து உங்கள் கருத்து எதாவது இருந்தால் கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.